ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் யோகேஸ்வரன் பேசுகிறேன். கிங் ஆஃப் யூனிவர்ஸ் 786 யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். போன டாப்பிக்கில் நம்ம என்ன டாபிக் பார்க்கோம்னா, கர்மா பற்றி பார்த்தோம். கர்மானா என்னென்னா, நம்ம என்ன பண்ணுறோமோ, எந்த ஒரு செயல் பண்ணாலுமே அது நல்லது பண்ணால் நமக்கே திருப்பி நல்லது கிடைக்கும், கெட்டது பண்ணாலுமே கெட்டது நமக்கு திருப்பி கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த ஜென்மத்திலையும் சரி, போன ஜென்மத்திலையும் சரி, அதாவது போன ஜென்மத்தில் செஞ்ச கர்மாவும் இந்த ஜென்மத்தில் ஆட் ஆகிருக்கும். இந்த ஜென்மத்தில் நம்ம பண்ணுறது கூட இந்த ஜென்மத்திலே நம்ம கடவுள் நமக்கு கழிக்கிறதுக்காக வழியெலாம் கொடுத்துருவாரு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கர்மா பார்க்க போகிறோன்னா, இதில் நிறைய டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு போன பதிவிலே நான் போட்டிருந்தேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு டைப் பார்த்திங்கன்னா, கர்மா எத்தனை டைப் ஆஃப் கர்மா இருக்குன்னா 8 விதமான கர்மா இருக்குது. அதில் குட் கர்மா, பேட் கர்மா ரெண்டுமே கலந்து தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு கர்மா சந்திரன் கர்மாவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சந்திரன் கர்மாவில் ஒரு சில நட்சத்திரம்லாம் இருக்குது. ஸோ அந்த நட்சத்திரம் எல்லாமே சந்திரனால் சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் சொல்லுவாங்க. ஸோ அது என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னா, பரணி நட்சத்திரம், மகா நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், உத்திரத்தாதி நட்சத்திரம். இது 4 நட்சத்திரமும் பார்த்திங்கன்னா சந்திரனோட கர்மா கீழே வருது. ஸோ இந்த கர்மா, இந்த நட்சத்திரங்கள்லாம் நபர்கள்லாம் என்ன பண்ணணும், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, சந்திரன் அதாவது மனோ ரீதியான பிரச்சனைகள்லாம் அவங்க நிறையாவே சந்திப்பாங்க லைஃப்பில். ஸோ எப்படின்னா ரொம்ப மனசளவில் பாதிக்கிற மாதிரி நிறைய பிரச்சனைலாம் அவங்க லைஃப்பில் போகும். ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டவங்க கூட இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சந்திரன் கர்மாவில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன செஞ்சால் இந்த கர்மா கம்மியாகும்னா, மற்றவங்க கிட்ட பேசும்போது அவங்க கொஞ்சம் பார்த்து பேசணும். ஸோ மற்றவங்களோட மனசை காயப்படாமல் இந்த நட்சத்திரக்காரங்கெல்லாம் மற்றவங்களோட மனசை காயப்படுத்தக்கூடாது. அதே மாதிரி இவங்க திங்கக்கிழமை அன்னைக்கு சந்திரனை வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதே மாதிரி சந்திரன் அப்படின்னா ஒரு அம்மனோட இதை தான் குறிக்கும். சந்திரன்னா ஒரு பொண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அம்மன் வழிபாடு நிறையா பண்ணலாம். ஒரு பெண் தெய்வத்தை இவங்க வாழ்க்கையில் கும்பிட்டுட்டு இருந்தால் கண்டிப்பாக இந்த சந்திரன் கர்மாவை கம்மி பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் அதாவது மனநிலை பாதிக்கப்பட்டவங்க யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணும்போது இந்த சந்திரன் கர்மாவோட தாக்கம் கம்மியாகும். அதே மாதிரி ஒரு 2 விஷயம் தாங்க. ஒன்று மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். 2வது நம்ம மற்றவங்களை மனசு ரீதியாக காயப்படுத்தக்கூடாது. ஸோ இது ரெண்டுமே நம்ம லைஃப்பில் பண்ணிட்டு வந்தோன்னா இந்த சந்திரன் கர்மாவோட தாக்கத்துலேருந்து நம்ம நம்மளை காப்பாற்றிக்கலாம். ஸோ சந்திரன் நமக்கு பேட் கர்மாவாக பண்ணிட்டு இருந்துச்சுன்னா அது எல்லாமே படிப்படியாக கம்மியாயிட்டு குட் கர்மாவாக மாறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இந்த 4 நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா கடகராசி, கடகலக்கணம் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஏன்னா அவங்களும் சந்திரனோட ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க. அதே மாதிரி இந்த 4 நட்சத்திரமும் நிறைய சொன்ன பரிகாரத்தை நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய கர்மாஸ் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வேறு ஒரு கர்மா பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.